மன்னிக்கவும், கேப்டனோட தேமுதிக போயிடுச்சு, அதை பற்றி பேச வேணாம். மாதமா 30,000 ரூபா கொடுப்பதற்கு நான் வேண்டுகிறேன். கொடுக்கட்டும், நல்லது தான். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் 500 ரூபாய்க்கு ஆக்குறேன். எதை கேஸ் சிலிண்டர், பெட்ரோல் 50 ரூபா 60 ரூபா. அதை முதல்ல ஆக்கி இந்த டேக்ஸ் தூக்கு 28 ரூபா குறையும்ல, அதெல்லாம் ஆக்கிட்டே கேள. அதெல்லாம் அடுத்த முறை வந்து ஆக்குறது. ஏற்கனவே 38 பேர் ஸ்டாலின் ஐயா எம்பி தானே இருக்காங்க. 38 பேர் வச்சு என்ன பண்ணாங்க? அவங்க ஒன்றும் பண்ணலன்னா நான் இங்கே தனியாக நிற்கிறேன். இப்போ முடிஞ்ச உடனே அவங்க கண்டிப்பாக என் மேலே வழக்கு போடுவாங்க. இவர் தேர்தல் விதிமுறை மீறி பேட்டி கொடுத்தாருன்னு மனு எப்போ தாக்கல் பண்ணிட்டேனோ அதுக்கப்புறம் நான் தொழுகை வந்து வர வேண்டிய சூழ்நிலை, தொழுகை வந்து தான் ஆகணும். இங்கே இந்த மாதிரி உங்கள் முன்னாடி பேசுகிறேன். அவரை விட பெரிய நடிகர் யாரும் இல்லையா? அவர் தான் எனக்கு குரு. அவர் தான் விஸ்வகுரு, பரமகுரு, நாடகக்கு நல்ல மனுஷன்ப்பா அவர். அதிமுகவில் கீழே பக்கத்தில் உட்காந்து நாங்கள்லாம் பேசியிருக்கோம். நல்ல மனுஷன். அம்மா அங்கே உட்காந்துருந்தாங்கன்னா ஒரு 11 மணி நேரம் இப்படியே நிற்பார், அசையாது, சோறு தண்ணி காக்காமல் நிற்பார். அப்படி ஒரு பக்தன். அதான்ப்பா அந்த விஞ்ஞானி தானே, நம்ம தர்மாக்கோல் விஞ்ஞானி தானே. நடிகர் அரசியலுக்கு அதிகமாக உண்டாங்களா? அவர் ஒரு உரலும் இடிக்க வேணாம். விஜய் இழுக்காமல் நீ இழுக்க மாட்டியா? இல்லை விஜய் இழுப்பேன், அப்புறம் திரிசாவை இழுப்பேன், நான் ஏதாவது சொல்லுவேன். ஏப்பா இப்படி வம்பு பண்ணுறேன், இந்த விஜய் இழுக்காமல் இருக்க மாட்டேங்கிறாங்கப்பா. அந்த தம்பி எங்கூட தான் முதல் படம் நடித்தது. 11-12 படம் நடிச்சிருக்கேன். இப்போ லியோவிலே அந்த பாட்டு தான் என் பசங்க போட்டிருக்காங்க. நாளை விளம்பரம் வரும். நான் ரெடி தான் வரவா, எம்பியா வேலூருக்கு வரவா அப்படின்னு போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. நீ வேறு கெடுத்து விட்றாதப்பா, போப்பா. விஜய் ரசிகர்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், சரியா? அவர் வர வேண்டிய நேரத்தில் வருவார். உங்களுக்கெல்லாம் நல்ல சிறந்த முறையில் உங்களை சரியான முறையில் வழி நடத்துவார். ஏப்பா 2 முறையா 3 முறை முதல்வராக இருந்தவர் இல்லையா ஓபிஎஸ்? அதுதான் ஐயா. அதாவது ஆனானப்பட்ட ஓபிஎஸ் அவர்களே சுயேட்சையாக தனியே சின்னத்தில் நிற்கல. இந்த மன்சூர் அலிக்கெல்லாம் நிற்கக்கூடாதாப்பா? ஏப்பா எல்லாத்துக்கும் போய் சொல்லுங்கப்பா. எத்தனையோ பேருக்கு போட்டு பார்த்துட்டீங்க, சரியா? அப்போ அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் பேசக்கூடாது. நான் நிற்கிறேன் அண்ணன். நான் தனியாலாம் நிற்கலப்பா. நான் 10 லட்சம் பேரோடு நிற்கிறேன். 6 லட்சம் ஓட்டாவது வாங்கியே ஆகணும், வாங்குவேன். இது சவாலாக நினச்சிக்கிட்டு நான் கடுமையாக வேலை செய்ய வேண்டியிருக்கு. அப்புறம் என்ன விட்டு போச்சு? வேகாத வெயிலில் ஏதோ இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.